மக்கள் அனைவருக்கும் வணக்கம். டைட்டில் தம்ப்நெயில் தான் பார்த்து வந்திருப்பீங்க. இப்போ நம்ம எங்க போக போறோம்னா இதுதாம்மா என்னுடைய வசந்த மாளிகை. இனிமேல் நீ வாழ போற வீடு உள்ள போய் பாருமா. சூரியவம்ச படத்துல சரத்குமார் சார் வீடா காமிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு தாங்க போக போறோம். அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட படம் எடுத்திருக்காங்க. அது என்னென்ன படம்னு அங்க போய் சொல்றேன். சரி, நம்ம இப்போ வந்து எங்க இருக்கிறோம்னா நம்ம பொள்ளாச்சியிலேருந்து இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு தானுங்க. இங்கே ஏகப்பட்ட படம் எடுத்திருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. சரி, நான் இன்ட்ரோ கொடுக்கல, நம்ம இங்கே நின்று இன்ட்ரோ கொடுத்துக்கலான்ட்டு நம்ம இங்கே நின்று கொடுக்குறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் போகணுங்க. சரி வாங்க போகலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே என்னென்ன படம் எடுத்தாங்க எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து சேனலில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மறக்காம பெல்லுக்கு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிட்டு பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி வாங்க போகலாம். ரோடு வேறு எப்படி இருக்கு, இது இப்போ போட்டிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி போகிற வண்டி, பொள்ளாச்சி கேரளா போகிற வண்டியில் பார்த்தீங்கன்னா பல்லடம் போய் போகுங்க. அங்கே வந்து இப்போ ரொம்ப டிராஃபிக் ஆகிறதுனால வந்து கொஞ்சம் ரோடு போட்டுட்டு இருக்கிறாங்க. இது வந்து அவுட்டரில் நேராக வந்து போயிடலாங்க, டவுனுக்கு உள்ளே போகாமல் நேராக வந்து பொள்ளாச்சி ஜாயிண்ட் ஆகிரும். பார்த்துங்க, டிராஃபிக் இல்லாமல் இருக்கிறதுக்காக ரோடு போட்டிருக்காங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் லாரி எல்லாமே போகும்போது கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக் ஆகிடுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோடு போட்டுட்டாங்க. போட்டதுனால பிரச்சனை இல்லை. பார்த்துங்க, லாரியெல்லாம் இதில் போய்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டவுனில் பார்த்தீங்கன்னா இது இருக்காது, டிராஃபிக் இருக்காது, ஃப்ரீயாக இருக்குது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மதுரை ஓடுறதுங்க, மதுரை டு பல்லடம். நேராகவே போகலாம். ரோடு நல்லா தான் இருக்குமா என்னன்னு தெரில. ரோடு போட்டுட்டாங்க, அது இது கிழக்கு தான் போடல, மேற்கு போட்டிருக்காங்க. போய் பார்க்கலாங்களா? இதில் ஓன பக்கா இல்லைன்னா இப்படி போய் சுற்றி போகணும். வாங்க விட்டு பார்ப்போம். இது வந்து பொள்ளாச்சி போய் ரோட்டில், திருப்பூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் ஜாயிண்ட் ஆகுங்க இந்த ரோடு. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. கூகுள் மேப் போட்டிருக்குங்க. பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் வருதுங்க பொள்ளாச்சி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. கூகுள்லேயே போய் போட்டிங்கன்னா வந்துடுங்க. சேத்துமாட மெட்வீன் வீடுன்னு போட்டிங்கன்னா அந்த வரும். ஏன்னா இந்த ரோட்டில் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வரேன். ரோடு இப்போ தான் போட்டிருக்காங்க, இன்னும் ஓப்பன் பண்ணல. எது வரைக்கும் போட்டிருக்காங்கன்னு தெரில. ஹெல்மெட்டுக்கு கேமரா மாட்டுற மவுண்ட் ஆர்டர் போட்டுக்கிறேங்க, இன்னும் வரல. ஒரு 10 நாள் ஆச்சு. ஃபஸ்ட் டைம் போட்டு வராமல் ரிட்டன் அனுப்பிட்டாங்க. நான் மறுபடியும் ஆர்டர் போட்டிருக்கேன், நாளைக்கு தான் வரும். அதனால் கேமரா பார்த்தீங்கன்னா நான் வண்டியிலேயே மாட்டியிருக்கேன். வண்டியிலேயே அதை ஒட்ட வச்சு அதை வச்சு மாட்டியிருக்கேன். கீழே உலகாமல் இருந்தால் போதுங்க, கீழே விழுந்தால் அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், நேராக போனீங்கன்னா பொள்ளாச்சி ரோடு ஜாயிண்ட் ஆகுங்க. இப்போ ரோடு போகுது பார்த்தீங்களா லெஃப்டில், இதில் போனீங்கன்னா உடுமலை போகலாம். உடுமலையும் போய் போகலாம், பொள்ளாச்சியும் போய் போகலாம், மேக்கே போய் போகலாமான்னு யோசிக்கிறேன். இதெல்லாம் போகலாம். சின்ன லெஃப்டில் திரும்பி ஒரு 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 கட்டு இருக்குங்க, அந்த வழியாக போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கேட்குன்னு சொல்லுங்கள். வாய்ஸ் நல்லா கேட்குதா, கிளியராக கேட்குதுன்னு சொல்லுங்கள். மைக் போட்டிருக்கேன், கேட்டால் நல்லா கேட்குதுன்னு. இது பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை போகிற ரோடுங்க. உடுமலை மூணாறும் போகலாம். இதில் உடுமலை போய் மூணாறு போகலாம். இதில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனோம்னா வாய்ப்பாளையம் ஒரு ஊர் வரும். அதில் ரைட்டில் திரும்பி போனோம்னா பொள்ளாச்சி போய் ஜாயிண்ட் ஆகுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலை போனோங்க. அதோட சரி, அதுக்கப்புறம் எந்த ட்ரிப்பும் போகலை. 2 மாதம் ஆச்சு. சரி, இன்னைக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது, சரி போகலாம் அப்படின்ட்டு தான். சரி எங்கே போகலான்னு யோசிச்சா, சரி நம்ம பொள்ளாச்சி ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்து போடுவோம். ஏன்னா பொள்ளாச்சியிலே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நிறைய வரும் நம்ம இதில் சேனலில். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
காற்று நல்லா அடிக்குதுங்க. நீ ஆடி மாசமா போச்சுங்களா. பார்த்தீங்கன்னா நம்ம உடுமலை ரோட்லேருந்து ரைட்டில் திரும்பிட்டுங்க. பொள்ளாச்சி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 65 கிலோமீட்டர் வருது. இது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் தென்னந்தோப்பு தாங்க இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் கரட்டமடம் கோயிலுன்ட்டு அங்கே ஷூட்டிங் பார்ட் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஒரு 30,000 வியூஸ் போயிருக்குங்க. நல்லா சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போட. அந்த வீடியோ எண்ட் ஸ்க்ரீன் கொடுக்குறேன், இல்லைன்னா நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வடை பக்கம் எடுத்திருக்காங்க. ஃபுல் டீட்டெயிலும் அந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்சோடனே உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீனில் வரும், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பொள்ளாச்சி ரோடு ஜாயின் பண்ணிட்டுங்க. இல்லை லைட்டில் போனால் திருப்பூர், நேராக போனால் பொள்ளாச்சி, பாலக்காடு, கேரளா போகலாம். காற்றுங்க, நல்லா காற்று, மண்ணு கண்ணுக்குள்ளேயே விழுகுது. சாப்பிட்லிங்க, என்ன காலையிலேருந்து எங்கேயாவது கடையில் நிறுத்தி சாப்பிடணும். தள்ளு வண்டி கடையே இருந்துன்னா சாப்பிட்லாங்க, அங்கே நல்லாயிருக்கும். கண்ணுக்குள்ளேயே மண் விழுகுதுங்க. நம்ம வண்டி 40 தான் போகுங்க, அதுக்கு மேலே போகாது நம்ம வண்டியெலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். லைக் போட விட்றாதீங்க, நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். மழை வர மாதிரி இருக்குங்க. வானம்லாம் கருக்கள் கட்டிட்டு இருக்கு. மழை வருமானு தெரியல. நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 49 கிலோமீட்டர் இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம் காமிக்குது. நம்ம வண்டி அவ்வளோ ஸ்பீடாகவும் போகாது. எக்ஸல் தாங்க நம்ம வண்டி, எக்ஸல் தான் போயிட்டு இருக்கேன். பாலம் கட்டிட்டு இருப்பாங்க. பொள்ளாச்சி சக்கார் வளையம். இப்போ பார்த்தீங்கன்னா காளியாபுரத்தில் ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குங்க. இப்போ பழைய படம் இங்கே பார்த்தீங்கன்னா 80-90 பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படம் அங்கே எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வரும். இன்னைக்கு டைம் இருந்தால் அங்கே போகலாங்க, இல்லைன்னா இதோட முடிச்சுக்கலாம். டைம் கிடைக்க மாட்டேங்குதுங்க வீடியோ எடுக்கிறதுக்கு, இல்லைன்னா போய் போட்டுருவேன். சாப்பிடணுங்க ஃபஸ்ட்டு, ரொம்ப பசி வராது. நிறைய பக்கம் பாலம் கட்டுறாங்க இந்த மாதிரி. 4 பக்கம் பார்த்துட்டு இந்த மாதிரி பாலம் கட்டி வச்சிருக்காங்க. நெகமம் நினைக்கிறேன். ஆமாங்க, நெகமம் வந்துட்டோம். பொள்ளாச்சி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 11 கிலோமீட்டர். காத்துங்க, மண்ணு கண்ணுக்குள்ளே விழுகுது, சுழு சுழு சுழுகுது.
லெஃப்டில் தாராபுரம் 53, பொள்ளாச்சி 14 அப்படின்னுங்க. அங்கே பொள்ளாச்சி 16 கிலோமீட்டர் வருது, இங்கே 14 போட்டிருக்கு. லெஃப்டில் போனீங்கன்னா தாராபுரம் போகலாங்க, 53 கிலோமீட்டர் இங்கிருந்து. பிரேக் வேறு கம்மியாக பிடிக்குதுங்க வண்டியில், அது என்ன செக் பண்ணணும். முன்னாடி பிரேக் பின்னாடி பிரேக் ரெண்டு சேராக பிடிச்சதான் வண்டி நிற்குது, ஏன் நிற்க மாட்டேங்குது. இன்னும் 41 கிலோமீட்டர் காமிக்குதுங்க லொக்கேஷன். வாய்ஸ் எப்படி கேட்குன்னு தெரியலிங்க, காற்று வேறு அடிக்குது. மைக் போட்டிருக்கேன், இருந்தாலும் கேட்குமான்னு தெரியல. சத்தமாக தான் பேசுகிறேங்க, எப்படி கேட்குன்னு தெரியல. காற்று வேறு அதிகமாக அடிக்குதுங்க, கேட்குமான்னு தெரியல. உடுமலைப்பேட்டை 32, தாராபுரம் 56, லெஃப்டில் போனீங்கன்னா பொள்ளாச்சி 7 கிலோமீட்டர் இருக்குங்க. பாலக்காடு 60 கிலோமீட்டரு. பாலம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் ஓப்பன் பண்ணலையாட்டுக்குது. நேராக போனால் பொள்ளாச்சி, லெஃப்டில் பழனி, ரைட்டில் கோயம்புத்தூர். புளியம்பட்டிங்க, சூரியவம்ச படத்தை சொல்லுவாங்கள்ல, பொள்ளாச்சி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது புளியம்பட்டி, அந்த ஊர் தாங்க இது. எங்கே போகிறீங்க? புளியம்பட்டி. புளியம்பட்டியா? பொள்ளாச்சி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது புளியம்பட்டி, அந்த காமெடி சீன் வரும் பார்த்தீங்களா, அந்த ஊர் தான். நீங்க எங்க போகணும்? புளியம்பட்டிக்கு. புளியம்பட்டிக்கா? பொள்ளாச்சி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது புளியம்பட்டிக்கு. பொள்ளாச்சி வந்துட்டுங்க. பழனி 67, வால்பாறை 67. ஃபஸ்ட் ஸ்டாண்ட் மாசாணியம் கோயில் 18. ரைட்டில் போனால் மாசாணியம் கோயிலுங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டு போகலாம், நம்ம நேராக போகணும். பசி ஆகுதுங்க, ஹோட்டல் கடையில் வாசனை தூக்குது, பிரியாணி மனம். நான் அங்கே போயிட்டு வந்துட்டு சாப்பிட்லாமான்னு பார்க்குறேங்க, லேட்டாக ஆயிருமோன்னு பார்க்குறேன். மணி இப்போவே பார்த்தீங்கன்னா 12:15 ஆயிடுச்சு. லெஃப்டில் பழனி 65, பாலக்காடு 47, ரைட்டு. நாம் எப்படி போகணும்? ரைட்டுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கடை தானுங்க, சைடில் மொபைல் கடை தான் அதிகமாக இருக்குது. பொள்ளாச்சி மாவட்டமாக அறிவிக்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் இன்னும் அறிவிச்சாங்களோ என்னன்னு தெரிலிங்க. தனி மாவட்டமாக அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹிந்திக்கார் அதிகமாக கடை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தமிழ்காரோட ஹிந்திக்கார் தான் அதிகமாக இருக்காங்க. ஃபுல்லாக சர்வீஸ் கடை தான் இருக்குங்க, மொபைல் சர்வீஸ் கடை தான் அதிகமாக இருக்குது. லெஃப்ட்லிங்க. இதோட லொக்கேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் யாராவது வரமாக இருந்துன்னா ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்காங்க. இல்லைன்னா கூகுள் மேப்பில் சேர்த்து மட்டும் மெட்வீன் வீடுன்னு ஓட்டிங்கன்னா அது லொக்கேஷன் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். காற்றுல பைக் ஓட்டுறது பிரச்சனை இல்லைங்க, மண் சுழிச்சு கண்ணடியே விழுகுது. ரயில்வே பாலங்க, பௌர்ணமி ஸ்ரீ நாககன்னி அம்மன் திருக்கோவில்.
என்ன மேலே பாலம் கட்டி இருக்காங்க, என்ன பாலம்னு தெரியல. ரயில்வே பாலமாக இருக்குமோ? பார்த்தா நல்லா குழுன்னு இருக்குதுங்க. லெஃப்டில் ரோடு போகுது பார்த்தீங்களா, அது வந்து சிங்கநல்லூர் போகிறதுங்க. இப்போது கட்டா குஸ்தி 2வது பாகம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அதில் விஷ்ணு விஷாலன் வீடாக காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வீடு பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கநல்லூரில் தான் இருக்குங்க. இங்கே தான் வந்து அந்த படம் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட படம் வந்து அந்த சிங்கநல்லூர் அரண்மனைன்னு சொல்லுவாங்க, பேலஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் எடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் வீடியோ அதில் வருங்க, பாருங்கள். லெஃப்டில் ஆனமலைங்க. நம்ம அந்த இதில் தான் போய் போகணும், ஆனமலை போய் தான் போகணும். அம்பரமலை ஆறுங்க. தண்ணி நல்லா ஃபுல்லாக போகுதுங்க. நிறுத்தி பார்க்கலாம், டைம் இல்லைங்க. போயிட்டு அப்போ ரிட்டர்ன் வரும்போது வேணும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 2 பக்கம் மரமாக இருக்குங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கேயும் லெஃப்டில் போகணுங்க. சேத்து மடை 17 கிலோமீட்டர், இங்கேருந்து ஆனமலை 5 கிலோமீட்ரு. ரெண்டு பக்கம் புளி மரங்க, சென்ட்ரல் ரோடு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. கேமராவை ஹெல்மெட்டில் மாட்டியிருந்தா நல்லா ஈஸியாக இருந்திருக்குங்க, சைடுலாம் காமிச்சிருக்கலாம். ஹெல்மெட்டில் மாட்டுறதுக்கு வழி இல்லாமல் போச்சு. சரி விடுங்க, இன்னொரு நாள் வந்து சைடில் எடுத்து போட்டுடலாம். நாளைக்கு வந்துடுங்க. நாளைக்கு வந்துருந்தா போட்டிருக்கு. சேத்து மடை 15 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஏகப்பட்ட படம் எடுத்திருப்பாங்க. சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஷூட் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னு உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேங்க. ஆனமலை வந்துட்டுங்க. என்ன பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்ரு சேத்து மடைக்கு. என்ன கிலோமீட்டருன்னா 9 கிலோமீட்டருங்க. பதினஞ்சு நிமிஷம் காமிக்குது. மணி பார்த்தீங்கன்னா 1:30, கரெக்டாக 1:30. பாருங்க எப்படி இருக்குண்ணே, 2 பக்கம் புளிய மரம், நடு ரோடு.
நல்லா குளுன்னு இருக்குங்க. ஏசியெல்லாம் தள்ளி தான் நிற்கணும். சைடில் பாக்கு மரம் நிறையா இருக்குங்க. பாக்கு மரம் போட்டிருக்காங்க. சேத்துமடை 5 கிலோமீட்டருங்க. சேத்துமடை 2 கிலோமீட்டர். ஆனால் இந்த ஏரியா ரொம்ப அழகாக இருக்குங்க. மலையடி வாருங்களா, சைடில் தென்னந்தோப்பு புளிய மரம்னால குழுக்குள் இருக்குது. காற்று தான் பலமாக அடிக்குதுங்க. வாய்ஸால் கேட்குமா என்னன்னு தெரில. ஈவினிங் போய் எடிட் பண்ணும்போது தான் தெரியும் நான் பேசுனதெல்லாம் கேட்டுதான் இல்லையா என்னென்னு. பரம்பிக்குளமனை 35 கிலோமீட்டர். ஆனைமலை புலிகள் காப்பகமா? புலி இருக்குமோ, வந்துருமோ? இந்த பூஜை படத்தில் விசால் சார் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் ஒரு ஃபைட் சீன் ஒன்று வருங்க இன்ட்ரோவில். அந்த வீடும் பார்த்தீங்கன்னா சேத்துமடையில் தான் இருக்குது. அந்த வீட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய படம் எடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு இதாக வரும், உங்களுக்கு வீடியோவாக போடுவேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய வண்டி ஒன்று வாங்கணுங்க. சின்ன சின்ன கடனெல்லாம் இருக்குதுங்க, அதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு பெரிய வண்டி வாங்கிட்டோம்னா அப்புறம் தாங்கிலாம் போகலாங்க. சேத்துமடை 6 கிலோமீட்டர், காளியாபுரம் 2 கிலோமீட்டர். லெஃப்டில் போனால் காளியாபுரங்க. இதில் தாங்க ஏகப்பட்ட படம் எடுத்துருக்காங்க காளியாபுரத்தில். கவுண்டமணி காமெடியெல்லாம் ஊறப்பட்ட காமெடி அங்கே தான் எடுத்துருக்காங்க. பழைய படம் பிரபு சார், விஜயன் சார், எல்லாம் சத்யராஜ், நிறைய எல்லா படம் அந்த ஊரில் தான் எடுத்துருக்காங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேங்க, அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக வரும். சேத்துமடை பஸ் போதுங்க முன்னாடி. ஆனமலை மாசி சனியம்மன் கோயில். வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. நீங்கள் போகிற ஒரு லைக் வந்து வீடியோவை நிறைய பேர் கொண்டு போகும். சேத்துமடை வந்தாச்சு மக்களே. பட் இருந்தாலும் மேப்பில் இன்னும் 3 கிலோமீட்டர் காமிக்குது. இப்படி போகிறதே லெஃப்டா? போட்டிருக்காங்க டாப் ஸ்லிப்பு வார்பார் சாலை. காளியம்மன் கோயில் இதில் லெஃப்டில் பார்த்து சொல்லுதுங்க. ஹில்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹெல்மெட்டில் மாட்டியிருந்தா சுற்றி சுற்றி காமிச்சிருக்கலாம். வண்டியில் மாட்டியிருக்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பொள்ளாச்சி மலை ரோட்டுல ஒரு பொண்ணை பாரு சோக்குல. ஃபுல்லாக எர்த் கம்பி ஓட்டிருக்காங்க. அனிமல்ஸ்லாம் வருமா என்னன்னு தெரியல. எதுவும் வராமல் இருந்தால் போதும்.
யானை இது வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சைடில் ஃபுல்லாக இடத்த கம்மி தானுங்க 2 பக்கமே. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கு மக்களே, பாருங்க நல்லாயிருக்கும். லொக்கேஷன்லாம் பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குன்னு. தனியாக வேறு வந்திருக்கேன், கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. போயிட்டே இருக்குங்க, இன்னும் 7 நிமிஷம் காமிக்குது. இந்த கோயிலா? காளியம்மன் கோயிலா? இந்த கோயிலு ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் தான் எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதே கோயில் நினைக்கிறேன். ஆமாங்க, இங்கே தாங்க, இந்த கோயிலுக்கு வந்து தாங்க நான் கீழே விழுந்துட்டேன் சின்ன வயசில். இந்த கோயில் இங்கே தான் இருக்கா? இங்கே ஒரு ஆறு ஒன்று போகுங்க, இந்த ஆற்றுல தான் கீழே விழுந்தேன். இங்கே தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆற்றுல தான் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்க. அனிமல்ஸ் எதுவும் வராமல் இருந்தால் போதும். வந்தாச்சுங்க, இன்னும் ஒரு 4 நிமிஷம். நேராக விட்டுருப்பானுங்க. குதிரை வண்டி நிறைய போகுதுங்க, ஏதோ ரேஸ் ஓட்டுறாங்களோ என்னன்னு தெரில. ஆமாங்க, ஏதோ ரேஸ் தான் ஓட்டுவாங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குங்க தென்னந்தோப்பு 2 பக்கமே. அழகு எங்கே இருக்குதோ அங்கே தாங்க ஆபத்தும் இருக்குது. ஒரு 3 நிமிஷங்க, மழை அடிவாரமும் வந்துட்டு மாட்டேங்குது.
வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. 650 மீட்டர் காமிக்குது மேப்பில். உள்ளே போக முடியுமான்னு தெரியலைங்க. கேட்டு போட்டிருப்பாங்க, நம்ம பர்மிஷன் இல்லாமல் உள்ளே போகக்கூடாது. பார்க்கலாங்க. இங்கே தான் காமிக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தோம்னா அந்த வீட்டுக்கு வந்துட்டுங்க. என்னென்னா கேட்டு வெளியில் பூட்டியிருக்காங்க. நம்மளால் உள்ளே போக முடியாது. அதனால் உங்களுக்கு வந்து நான் வெளியில் நின்று காமிக்கிறேன். மொபைலில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதில் ஜூம் பண்ண முடியாதுங்க, மொபைல் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கேட்டால் இப்படி இப்போ 2 பக்கம் யானை வச்சு நல்லா ஜம்முன்னு பண்ணியிருக்காங்க. மலையடி வாரம் உள்ளே போகலான்னு நினச்சேங்க. கேட் நீக்கியிருந்தால் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நம்ம நேரம் கேட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே வீடு தாங்க. ஏகப்பட்ட விட எடுத்துருக்காங்க இந்த வீட்டில். என்ன நம்மளால உள்ளே போக முடியல. என்னம்மா வீடு எப்படிமா பிடிச்சிருக்கா? வீடு ரொம்ப லட்சணமா மங்களகரமா இருக்கு. சரி மக்களை, வீடியோ ஏதோ முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்க்குறேன். ஏன்னா இந்த ஏரியாவில் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நிறையா இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாத்தையும் எடுத்து போடுவேன். நெக்ஸ்ட் வரும். அதுக்கு நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோ பிடிச்சதுன்னு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டு தான் எனக்கு முக்கியம். ஓகே, சரி பாய், பார்க்கலாம். வந்துட்டுங்க காளியம்மன் கோயிலுக்கு இது சாமி கும்பிட்டு போயிடலாம். உள்ள போய் பார்த்துடலாங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த கோயிலுக்கு வந்து. ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. சின்ன வயசில் வந்து அப்போ வந்து பழைய கோயிலாக இருந்துச்சு. இப்போ புதுசாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. உதறி இருக்கு பாருங்க. அந்த பக்கம் விநாயகர் கோயில் இருக்குங்க. இங்கே ஒரு குளம் இருக்குங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா எங்கள் கோயிலுக்குலாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தீர்த்தம் கொண்டு போவாங்க. சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொண்டு போவாங்க. அதுங்க மீன் இருக்கு பாருங்க.